விரும்பிகளுக்கு வணக்கம். 75ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சட்ட தினம் நவம்பர் 26, 2014ஆம் ஆண்டு உலகம் முழுவதும், அதாவது மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் மிகவும் சிறப்பாக கொண்டாடி வருகின்றன. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பற்றி இப்போ ஒரு சிறப்புரை பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் மற்றும் 299 பேர் கொண்ட குழுவினால் 2 வருடம் 11 மாதம் 17 நாட்கள் சிறப்பாக ஆராயப்பட்டு ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் முதலாக எழுதப்பட்டது. அதற்கு பின்னர்தான் பல்வேறு மொழிகளில் இந்திய அரசியலமைப்பு சட்டமானது எழுதப்பட்டது. இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மொத்தமாக 1,17,369 வார்த்தைகள் உள்ளன. அதாவது அமெரிக்கா சட்டத்தை விட நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் 30 மடங்கு பெரியது. அதாவது அமெரிக்கா அரசியலமைப்பு சட்டமானது 4,400 வார்த்தைகளை மட்டுமே தான் கொண்டிருக்கும். நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் மிக பிரம்மாண்டமான பெரிய சட்டம் என்று நம்மளுடைய வரலாற்று சிறப்பு மிக்க சட்டங்கள் அனைத்துமே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்துத்தான் எழுதி வருகின்றன. அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நம்மளுடைய இதய துடிப்பு என்றும் நாம் சொல்லலாம். அதாவது நேஷனல் கான்ஸ்டியூஷன் டே, தேசிய சட்ட தினம் என்றும் நாம் வரையறுக்கலாம். அப்படிப்பட்ட இந்தியர்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்குள்ள உரிமைகள், கடமைகள், நாம் எவ்வாறெல்லாம் பேச்சுரிமை செய்யலாம், எழுத்துரிமை என்பது முக்கியமாக குடிமக்களுக்கு தேவையான அடிப்படை உரிமைகள், கடமைகளை பற்றி இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது. இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மொத்தம் 395 சட்டப்பிரிவுகள் உள்ளன. இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் முகவுரையில் பார்த்தீர்கள் என்றால், இந்திய மக்களாகிய நாம் என்ற வார்த்தையில் தொடங்கி இருக்கும். அதில் மொத்தம் 3 வகையான தத்துவங்களை கொண்டுள்ளது. அது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற 3 முக்கிய தத்துவங்களை கொண்டு இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயங்கி வருகிறது. இதுவரை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 106 திருத்தங்களை கொண்டு செயல்பட்டு வருகிறது. அதுபோல நாம் ஒவ்வொரு வருடமும் நவம்பர் 26ஆம் ஆண்டு அனைத்து அரசு அலுவலகங்களிலும், பள்ளிகளிலும், கல்லூரிகளிலும், மத்திய மாநில அரசு சம்பந்தப்பட்ட அனைத்து அலுவலகங்களிலும் மேற்படி இந்திய அரசியலமைப்பு சட்டம் முகப்புரையானது வாசிக்கப்படுகிறது. நன்றி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி அனைவரும் தெரிந்து கொண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொருவரும் நீங்கள் படித்து நம்மளுடைய அடிப்படை உரிமைகளை, கடமைகளை தெரிந்து கொண்டு நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற மிகச் சிறப்பானதொரு சட்டத்தை இயற்றிய அனைத்து அறிஞர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.